முருகா சரணம். வெற்றிவேல் முருகா சரணம். என் அன்பு பிள்ளையே, இப்போதே உனக்கு சவால் விட்டு சொல்கிறேன். இந்த முருகனின் நெற்றி விபூதியை தொட்ட உனக்கு கண்டிப்பா ஒரு மிகப்பெரிய அதிசயம் நடந்தே தீரும். உனக்கு கிடைக்க வேண்டிய வாய்ப்புகளை இதுவரைக்கும் யார் யாரோ தட்டி பறிச்சதெல்லாம் மாறி இப்போது உன் வாழ்க்கைக்கு அவசியமான வாய்ப்புகள் அனைத்தையும் இந்த முருகன் நானே உன் கைகளில், அதாவது என் நெத்தி விபூதியை தொட்ட உன் கைகளில் கொண்டு வந்து தரப்போகிறேன். எப்போது நீ என்னை கூப்பிட்டாலும் உன் வாழ்க்கைக்கு துணையாக நான் தானே ஓடி வந்து நிற்பேன். இப்போதும் உனக்கு துணையாக இருந்து நீ எதிர்பார்க்குற நல்ல வாழ்க்கையை அமைச்சு தர்றேன். நீ எப்போதும் நம்பிக்கையோடு பொறுமையாக அமைதியாக இருந்தாலே போதும். அனைத்தையும் உனக்கு சிறப்பாக நான் நடத்தி கொடுக்கிறேன் என் செல்வமே. மலர்ந்து சிரிக்கக்கூடிய அழகான மலர் போலவே இப்போ உன் மனசும் மகிழ்ச்சி ஆகிறதாக மலரப்போகுது. உன் மனசில் இருக்கிற சுமைகளை எல்லாம் இந்த முருகனின் பாதத்தில் இறக்கி வச்சிரு. உன் எண்ணங்களில் தெளிவை உண்டாக்கி கொண்டு உன் செயல்களை எல்லாம் நீ சிறப்பாக செய்ய ஆரம்பி. தினமும் உன் வேலைக்காக இங்கிட்டும் அங்கிட்டும் அலைஞ்சிக்கிட்டும் ஓடிக்கிட்டும் வருமானத்தை தேடிக்கிட்டும் புலம்பிக்கிட்டும் வருத்தப்பட்டுக்கிட்டுமே வாழ்க்கை இன்னும் எத்தனை வருஷத்துக்கு வாழ போகிற? இனிமேலாவது கொஞ்சம் மனசை மகிழ்ச்சிக்காகவும் கொஞ்சம் உடல் ஓய்வுக்காகவும் கூட நேரம் ஒதுக்கு. நடந்த துன்பங்களையும் கடந்த கால கஷ்டங்களையும் மட்டுமே மறுபடியும் யோசிச்சு உன் மனசையும் உடம்பையும் கெடுத்துக்க வேண்டாம். நீயாகவே ஏன் உன் உடல் ஆரோக்கியத்தை கெடுத்துக்கணும்னு நினைக்கிற? நான் பல வழிகளில் வந்து உனக்கு ஆறுதல் சொல்லிக்கிட்டு தானே இருக்கேன். கண்டிப்பாக உன்னை ஆசீர்வதித்து உனக்கு துணையாக பாதுகாப்பாக இருந்து என் அருளையும் உனக்கு அள்ளி கொடுப்பேன். நீ எதையாவது சொல்லி புலம்பிக்கிட்டே இருக்கிறதால, அடுத்தவங்கக்கிட்ட உன் வருத்தத்தை சொல்லிக்கிட்டே இருக்கிறதால எதுவும் மாறப்போகிறதில்ல. நீ மனசை மகிழ்ச்சியாக நிம்மதியாக வச்சுக்கிட்டினாலே எல்லா பிரச்சனைகளும் தானாகவே மாறி மறைஞ்சு போயிடும் என் செல்வமே. உன் வாழ்க்கையை நீ என்னை நம்பி ஒப்படைச்சிருக்கும் போது இந்த முருகன் எப்படி உன்னை கைவிடுவேன்? இதோ இப்போதே உனக்கான நல்ல விஷயங்களை அதிசயங்களாக உருவாக்கி தரப்போகிறேன். அப்பா முருகா, நீங்களும் அடிக்கடி என் வாழ்க்கையில் சரியாகிறோம் சந்தோஷம் வந்துடும்னு சொல்கிறீங்க. ஆனால் எதையுமே என்னால் பார்க்க முடியலைன்னு வருத்தப்பட்டாய் அல்லவா? இதோ உனக்கான மாற்றங்களை உன் வாழ்க்கையில் உருவாக்கி கொடுத்து உன்னை நிம்மதியாக வாழ வைக்க நான் வந்துட்டேன். அது நடக்கலை இது நடக்கலைன்னு சும்மா கவலைப்பட்டுக்கிட்டே இருக்காத. நீ நினச்ச எல்லாமே நிச்சயம் நல்லபடியாக நடந்தே தீரும் என் செல்வமே. என்னை நம்பிக்கையோடு பிரார்த்தனை செய்த உனக்காகவே எல்லா விஷயங்களையும் இந்த முருகன் சிறப்பாக செஞ்சு கொடுக்குறேன். ஏன் மேலே நீ அளவற்ற அன்பும் நம்பிக்கையும் வச்சிருக்கன்னு எனக்கு தெரியும். அதனால தான் நீ எதிர்பார்க்குறதையும் நீ இழந்ததையும் கூட மீண்டும் மீட்டெடுத்து உன் கைகளில் ஒப்படைக்க வந்திருக்கேன். எப்போதுமே பேச்சில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இரு. தேவையில்லாமல் எதுக்கும் நீ பயப்பட வேணாம். உன் பலம் என்னன்னு இத்தனை நாள் உனக்கு புரியாமல் இருந்ததல்லவா? இப்போது அதை நீ புரிஞ்சுக்கிறதுக்கான நேரம் வந்துருச்சு. நீ எதிர்பார்க்குற அத்தனையையும் உன் கைகளில் ஒப்படைக்கும் நோக்கத்தோடு தான் இந்த முருகன் உன்னை பார்க்க வந்திருக்கேன். நீ நினச்ச எல்லாமே இப்போ நல்லபடியாக உன் கைகளிலேயே வந்து சேர்ந்துரும் என் செல்வமே. உன் வாழ்க்கையில் இப்போது நிறைய கஷ்டங்களாக இருக்கேன்னு சொல்லி என் ஆலயத்துக்கு வராமல் இருந்ததாத என் வேலையும் என் காலையும் நீ இறுக்கமாக பிடிச்சிக்கிட்டினாலே எல்லா பிரச்சனைகளில் இருந்தும் சூழ்ச்சிகளில் இருந்தும் உன்னால் சுலபமாக தப்பித்து கொள்ள முடியும். உனக்கு கெடுதல் செய்து கொண்டிருக்கும் நபர்களிடமிருந்து உன்னை காப்பாற்றணும்னா இப்போதைக்கு உனக்கு தெய்வ பலம் வேண்டும். அதனால தான் நீ என்னை நோக்கி வா. இந்த முருகனின் ஆலயத்துக்கு வந்து கொஞ்ச நேரம் அமைதியாக உட்காந்து வழிபட்டு போனாலே போதும்னு சொல்கிறேன். என் ஆலயத்துக்குள்ளே நீ எப்போது உன் பாதங்களை வைக்கிறாயோ அப்போதே உனக்கு கெடுதல் செஞ்சு கொண்டிருக்கிறவர்களின் நிலையை எல்லாம் உன் கண்ணுக்கு முன்பாக நான் கொண்டு வந்து காட்டுவேன் என் செல்வமே. யார் உனக்கு எதிராக என்ன செஞ்சாலும் அதை முறியடிச்சு எல்லாமே உனக்கு நல்லபடியாக நடக்கும்படி இந்த முருகன் நான் செஞ்சு காட்டுறேன். அடுத்தடுத்து உன் வாழ்க்கையில் இனி எல்லாமே மகிழ்ச்சியான சந்தோஷமான நல்ல விஷயங்களாக நடக்க போகுது. நீயும் எவ்வளவோ முயற்சி செஞ்சும் கூட
உன் வாழ்க்கையில் நடக்காததெல்லாம் இப்போ நல்லபடியாக வெற்றிகரமாக நடந்தே தீரும். நல்ல எண்ணங்களோடு வாழக்கூடிய உனக்காகவே, உன் நேர்மறையான சக்திக்காகவே இந்த முருகன் உன் கூட இருந்து உன் வாழ்க்கைக்கான நல்லதை செஞ்சு தரப்போகிறேன். உனக்கு தேவையானதையெல்லாம் செஞ்சு கொடுக்க இந்த முருகன் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாத. என் அருளோடும் என் ஆசீர்வாதத்தோடும் நீ எதிர்பார்த்த காரியங்கள் அனைத்தையும் நான் சிறப்பாக உனக்கு செஞ்சு கொடுக்குறேன். உனக்கான நல்ல வழியை காட்ட நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் வருத்தப்பட வேணாம். நான் ஒரு விஷயம் தராமல் தடுத்தேன்னா நீ மறுபடியும் அதை தேடி தேடி போகக்கூடாது என் செல்வமே. நான் உனக்கு எதை தந்தாலும் தர மறுத்தாலும் அது உன் நல்லதுக்காக மட்டுமே இருக்கும்ன்றதை புரிஞ்சுக்கோ. இன்னையிலேருந்து உன் வாழ்க்கையில் ஒவ்வொரு மாற்றமாக நான் உருவாக்க போகிறேன். என் அருளே உனக்கு மிகப்பெரிய பலமாக இருக்க போகுது. நீயும் ஒருபோதும் நம்பிக்கை இழக்காதே. யாரோ ஒருத்தர் ஏதோ ஒரு வகையில் ஏதோ ஒரு விஷயத்துக்காக உன்னை குறை சொல்கிறாங்களேன்னு சொல்லி நீ கவலைப்படாத. குறை சொல்கிறவங்களுக்கெல்லாம் அது மட்டும்தான் வேலை. என்னை பொறுத்த வரைக்கும் நீ எவ்வளவு நல்ல பிள்ளைன்னு எனக்கு நல்லா தெரியும். அடுத்தவங்க சொல்கிறதுக்காகவெல்லாம் நீ மனசை போட்டு குழப்பிக்கொள்ளாதே. உன்னுடைய எல்லா செயல்களையும் நீ சரியாக சிறப்பாக செஞ்சாலே போதும். உன் மனசில் இருக்க சோகங்களும் துயரங்களும் துன்பங்களும் அனைத்தும் விலகி போய் உன் வாழ்க்கையில் நல்லது நடப்பதற்கான வழிகளை இந்த முருகன் நான் உருவாக்கி தரேன். வீணாக உன்னுடைய நேரத்தை தேவையில்லாமல் அடுத்தவங்களுக்கு புரிய வைக்கணும்னு செலவு பண்ணி வீணாக்காதே. நீ எப்போதும் நிம்மதியாக இருக்கணும். இந்த முருகன் உனக்கு துணையாக இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட வேணாம். உனக்காக நான் தருவதையும் நான் உன்னை பாதுகாப்பாக வழி நடத்தி செல்வதையும் நீ புரிஞ்சுக்கோ என் செல்வமே. என்ன நடந்தாலும் எதுக்காகவும் வருத்தப்படாத. உன் கர்ம வினைகளை எல்லாம் சரி செய்வதற்கு நானே உனக்கு வழிகாட்டுறேன். உன் பிரச்சனைகள் அனைத்தையும் தீர்த்து உனக்கு நல்ல விஷயங்களையும் நன்மைகளையும் அள்ளி தரப்போகிறேன். உன் கர்ம வினைகள் அனைத்தும் முடிந்து போய் என் அருளால் நீ நல்லபடியாக நிம்மதியாக மன நிறைவோடு வாழும்படி இந்த முருகன் செய்ய போகிறேன். உன் வாழ்க்கையில் நடக்கிற கசப்பான அனுபவங்கள் எதுவும் உன்னை வேதனைப்படுத்துவதற்காகவோ உன் மனதை உடைப்பதற்காகவோ நடக்கலை. ஒரு தாய் தான் குழந்தைக்கு உடம்பு சரியில்லைன்னா எப்படி கசப்பான மருந்தை கொடுப்பார்களோ அதே போல தான் உன் வாழ்க்கை சரியில்லாததுனால சில கசப்பான அனுபவங்களை உனக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கேன். இந்த கசப்பான அனுபவம் தான் அந்த கசப்பான மருந்து போல உன் வாழ்க்கையை சரி செய்ய போகுது. இனிமே இந்த அனுபவங்கள் மூலமாகவே உன் வாழ்க்கையில் உன்னை சரியான பாதையில் வழி நடத்தி எல்லா விஷயங்களையும் உனக்கு சாதகமாக நான் முடிச்சு கொடுத்துட்றேன். இனி எல்லாமே உனக்கு நல்ல இனிமையான மாற்றங்களாக மாறப்போகுது. நீ பொறுமையும் நம்பிக்கையும் விடாமல் இறுக்கமாக பிடிச்சிக்கிட்டாலே உன் வாழ்க்கை இனிப்பான வாழ்க்கையாக மாறிடும் என் செல்வமே. உன் கண்ணீரையும் கவலையையும் பார்த்து தான் உனக்கான நல்லதை செஞ்சு கொடுக்கணும்னு இந்த முருகன் ஓடி வந்திருக்கேன். யாருடைய துணையும் இல்லாமல் என்ன செய்ய போகிறோன்னு தவிச்சுக்கிட்டு இருந்த உனக்கு நம்பிக்கையற்ற சூழ்நிலையில் உன்னை கைப்பிடித்த இந்த முருகன் இப்போ நம்பிக்கையை வாரி வழங்க போகிறேன். ஏதாவது ஒரு விதத்தில் உனக்கு துணையாக இருந்து எல்லா விஷயங்களையும் நானே நல்லபடியாக நடத்தி கொடுத்துட்றேன். நீ எதை பற்றியும் யோசிக்காமல் எதுக்காகவும் கவலைப்படாமல் தைரியமாக இரு. உன் மனசுக்கு தெளிவை கொடுத்து உன் வாழ்க்கையை அமைதியாக்கி தர வேண்டியது என்னுடைய பொறுப்பு. உனக்கு எது நல்லதுன்னு உன்னை விட எனக்கு நல்லா தெரியும். நீயே வேணாம்னு சொன்னாலும் உனக்கான நல்லதை நிச்சயமாக நான் கொடுத்தே தீருவேன். எனக்கு யாருமே இல்லைன்னு நீ ஒருபோதும் சொல்லாதே. உனக்கு துணையாகவும் ஆறுதலாகவும் உனக்கு பலமாகவும் நம்பிக்கையாகவும் தைரியமாகவும் இந்த முருகன் நான் தான் இருப்பேன் என் செல்வமே. இனி வரக்கூடிய காலங்களில் உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பண கஷ்டம் எல்லாம் தீர்ந்து உனக்கு பண வரவு அதிகமாகும். இந்த முருகனை நம்பிய உன்னை ஆசீர்வதித்து உன் வாழ்க்கையை நல்லபடியாக மாற்றி எல்லா நலன்களும் நல்ல விஷயங்களும் உனக்கு கிடைக்கும்படி நான் செய்கிறேன். தீயவற்றை உனக்குள் இருந்து அகற்றி நல்ல தகுதியையும் திறமையையும் அள்ளி கொடுத்து சகல செல்வ வளத்தோட யோகத்தோடு சந்தோஷ வாழ்க்கையை நீ வாழும்படி நான் செய்ய போகிறேன். இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் நீ வாங்கின பொருளோ அல்லது சேர்த்து சம்பாதிச்ச சொத்தோ பணமோ காசோ சொந்த வீடோ
உற்றார் உறவினர்களோ யாரும் உன் கூட வரப்போறதில்ல. நீ செஞ்ச பாவமும் புண்ணியமும் மட்டும்தான் உனக்கு சொந்தமாக உன் கூடவே இருக்க போகுது. அதனால் எப்போதுமே நல்ல செயல்களை செஞ்சு நிறைய புண்ணியத்தை சம்பாதிச்சு வச்சுக்கோ. கூட இருக்கிறவங்கெல்லாம் பாதியிலேயே விலகி போகிறாங்களே, விட்டுட்டு போகிறாங்களேன்னு யோசிக்காத. இந்த உலகம் எப்போதுமே தேவை இருக்கிற வரைக்கும் உன் கூடவே ஒட்டிக்கிட்டு நிற்கும். அவங்கவங்க காரியம் முடிஞ்சிருச்சு, தேவை தீர்ந்து போச்சுன்னா உன்னை கைவிட்டுட்டு காணாமல் போய்கிட்டே இருப்பாங்க. நீ எந்த சூழ்நிலையிலையும் யார் உன்னை விட்டு போனாலும் கவலைப்படாத. யாருக்கும் துரோகம் செய்யாதே. நீ மற்றவங்க செய்கிறதெல்லாம் இன்னொருவர் மூலமாக உனக்கு வந்து சேருங்கிறத மட்டும் எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கோ என் செல்வமே. வாழ்க்கையில் உனக்கு எதிராக போடப்பட்ட அத்தனை முடிச்சுகளையும் அவிழ்த்து உனக்கு சாதகமாக உனக்கான நல்ல விஷயங்கள் நடக்கும்படி நான் செய்கிறேன். எல்லா விஷயங்களையும் பக்குவமாக புரிஞ்சுக்கிட்டு கடந்து வரக்கூடிய நீ கண்டிப்பாக உன் வாழ்க்கையில் வெற்றி பெற்றே தீருவாய். அடுத்தடுத்து பல நல்ல வாய்ப்புகள் உன்னை தேடி வரப்போகுது. நீ நினைப்பதை விட, நீ எதிர்பார்ப்பதை விட உன் வாழ்க்கையை சிறப்பாக்கி உனக்கு நல்ல விஷயங்களை நான் நடத்தி தரப்போகிறேன். எதையோ இழந்ததை போல வாழ்க்கையில் எப்போதுமே சோகமாக இருக்காதே. உன் சோர்வையும் சோகத்தையும் போக்கி உனக்கு மன நிறைவு உண்டாகும் விதமாக உன் வாழ்க்கையில் நான் மகிழ்ச்சியை உண்டாக்கி தர்றேன். உன் கவலைகள் அனைத்தும் மறைந்து போய் உனக்கு மன நிம்மதியை தர வேண்டியது இந்த முருகன் என்னுடைய பொறுப்பு. இதுவரைக்கும் உன் வாழ்க்கையில் இருந்த கஷ்டங்கள் அனைத்தும் தீரும்படி நான் அதிசயத்தை நடத்தி காட்டுறேன்.